சிவனை எவ்வாறு வழிபட வேண்டும், எதை செய்தால் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை கூடிய விரைவிலே பெற முடியும் போன்ற விஷயங்களை இங்கே சிந்திக்க உள்ளோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று மிக அருமையான முறையிலே திருமந்திரம் பேசும். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப அதிகமான நமக்கு பணங்கள் செலவாகும், ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் ஒன்றும் இல்லையா. இறைவனுக்கு ஒரு பச்சிலை, வெறும் வில்வ பத்திரத்தாலேயோ ஒரு சாதாரண பத்திரங்களாலேயோ இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு பசுவிற்கு ஏதேனும் ஒரு கீரையை வாங்கி நாம் கொடுத்தோமேயானால் அது மிகுந்த தர்மத்தையும் பலன் நமக்கு கொடுக்கும். மூன்றாவதாக, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று கூறுகிறார். இதேதான் காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் அருமையாக ஒரு திட்டத்தை துவங்கினார். தினமும் அவரவர்கள் இல்லங்களிலே சமைக்கும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து தர்மத்திற்காக சேகரிக்க வேண்டும். ஒரு மாதம் முடிந்தவுடன் அந்த சேகரித்த அரிசியை ஒருத்தருக்கு தானம் பண்ணணும்னு சொல்லுவார். ரொம்ப அழகான தர்மம் இது. அப்படி இந்த அன்னத்தை நாம் அளிக்கும் பொழுதோ அரிசியை அளிக்கும் பொழுதோ மிகுந்த புண்ணியத்தை தரும். அதே போன்ற புண்ணியம்தான் நம்முடைய மாலை முரசு பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கேட்கலாம், நிறைய சேனல்கள் இருக்குது, எல்லாத்தையும் சிவாத்தை பற்றி பேசுகிறாங்க சுவாமி, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு. மாலை முரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரைதானே, இது போன்ற முக்கியமான வழிபாடுகளை பற்றியும் சிவபெருமானுடைய மகிமையை பற்றியும் நாம் எந்தளவு மக்களுக்கு சொல்கிறோமோ, நம்மாலே மக்களை கேட்க வைக்கிறோமோ, அது ஒரு மிக சிறந்த தர்மம்னு திருமூலர் சொல்கிறார். அந்த உயர்ந்த தர்மத்தை செய்யக்கூடிய மாலை முரசு குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாம் சிவனை பற்றி இப்பொழுது சிந்திக்க உள்ளோம்.